திருச்செந்தூர் அருகே தாமிரபரணி கடலில் கலக்கும் இடமான புன்னக்காயல் கிராமத்தில் இரண்டாவது நாளாக 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். பொதுமக்கள் அவதி. தூத்துக்குடி மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் மழை நீரின் அளவும் அதிக அளவு தாமிரபரணி ஆற்றில் கலந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி தாமிரபரணி ஆற்றில் சுமார் 30,000 கன அடி நீர் வரை வெளியேற்றப்பட்டு வருகிறது. தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் தடுப்பணையாக விளங்கும் மருதூர் அணைக்கட்டில் இருந்து மட்டும் சுமார் 25,000 கன அடி நீர் தற்பொழுது வரை வந்து கொண்டிருக்கிறது. இந்த தாமிரபரணி ஆற்றில் வரும் தண்ணீர் அனைத்தும் வங்கக்கடலில் கடைசியாக கடக்கும் இடம்தான் திருச்செந்தூர் அருகில் உள்ள புன்னக்காயல். இந்த புன்னக்காயல் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வரும் தண்ணீர் முழுவதும் இந்த புன்னக்காயல் வழியாக கடலில் கலந்து வருகிறது. தாமிரபரணி தண்ணீர் அதிகமாக வந்ததால் புன்னக்காயல் ஊருக்குள் நேற்றைய தினம் மழை வெள்ளம் நீர் புகுந்தது. இதனால் வீடுகளுக்குள் இருந்த பொதுமக்கள் தங்களது உடைமைகளையும் பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினர். இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர்.